மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மத்திய அரசின் திட்டங்களை திமுக தடுப்பதாக கூறும் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு கடந்த 11 ஆண்டுகளில் என்ன சிறப்பு திட்டங்களை அறிவித்துள்ளார் என தெரிவிக்க முடியுமா என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அத்துடன் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதை திமுக அரசு தடுப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டியிருந்தார். डीएमके सरकार की पतन का कारण बनने वाला है. இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும். இந்த நிலையில் சேலத்தில் நடந்த விழாவில் அமித்ஷாவின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருந்தார். மக்கள் மத்தியில் திமுக அரசுக்கு இருக்கும் செல்வாக்கை பார்த்து சிலர் வயிறு எரிகின்றனர் என எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக அவர் விமர்சித்தார். அமித்ஷாவுடைய பேச்சில தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு அளிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு அவர் பேசியிருக்கிறார். ஆனா உண்மை என்ன? தொடர்ந்து பேசிய முதல்வர் 2 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணியை போதிய நிதியை ஒதுக்காமல் 10 ஆண்டுகளாக கட்டுவதற்கு அது என்ன விண்வெளி நிலையமா எனவும் வினவினார். 10 ஆண்டுகளா கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா நிதியை ஒதுக்கியிருந்தா 2 ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே. இந்த லட்சணத்துல குறை சொல்லி நீங்க பேசலாமா? தமிழர்களின் தொன்மையை மறைக்க அழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக கீழடி விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக கேள்வி எழுப்ப வேண்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் அமைதி காப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க பக்கத்தில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தமிழகத்திற்கான நிதியை வழங்காமல் இருப்பது மத்திய அரசுதான் என குற்றம் சாட்டிய முதல்வர் 3வது முறையாக ஆட்சி அமைத்த பாஜக அரசு தமிழகத்திற்கு செய்த ஒரு சிறப்பு திட்டத்தை கூற முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு. மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றதில்லை. ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாரு. மாப்பிள்ள அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு. அது போலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். தமிழக மக்கள் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என கூறிய முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டை ஆள தமிழர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.